விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஹலோ தற்போது தயவுசெய்து மாவட்ட விடுங்க. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். 2025 ஆண்டு வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே 2025 ஆண்டை சிறுத்தைகள் ஆண்டாக, சிறுத்தைகள் ஆண்டாக வரவேற்கிறோம், 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 வரவேற்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். ஹலோ, இப்பொழுது பல நெருக்கடிகள் வந்து நாரையூர் கிராமத்தில் 40 அடி கொடியை ஏற்றே தீர்வோம் என்று மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வீர திராவிடமணி அவர்களின் வழிகாட்டிலில் 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்ற வேண்டிய கொடியை காவல்துறையும் வருவாய்த்துறையும் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்ற தடை விதிக்கின்றமாறு மாவட்ட
ஹலோ, மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இன்று புத்தாண்டில் முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மேற்கு மாவட்டத்தில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஒத்துழைப்பு தந்த நல்லூர் மாவட்ட நிர்வாகி அருமை சகோதரர் பெரியசாமி அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் தம்பி சுரேஷ் அவர்களே, முன்னுசாமி அவர்களே, சங்கீதா அவர்களே, அண்ணன் பிரகாஷ் அவர்களே, தேவகி அக்கா அவர்களே, விசி மணி அவர்களே, சுமித்ரா அவர்களே, சிவா அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் செல்வகுமார் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, பாக்கியராஜ் அவர்களே, துர்கா தேவி, சுகந்தி, மாவட்ட நிர்வாகி அருமை சகோதரர் முன்னுசாமி அவர்களே, அரசங்குடி ஐயப்பன் அவர்களே, சிறுநசூர் சிவா அவர்களே, பிரகாஷ் அவர்களே, என்எஸ் ரமேஷ், பாலமுருகன், வேல்முருகன், முனியமுத்து, மூர்த்தி, முன்னு மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தம்பி நல்லூர் ஒன்றிய களப்போராளி அருமை சகோதரர் அர்ஜுனன் அவர்களே, சிவா, பாண்டியன், அனைத்து தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு அடும்பாறுபட்டு இரவோடு இரவாக எங்களுக்கு களப்பணியாற்றிய நாரை ஒரு சகோதரர் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆனந்தன் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் உரையாற்றுவார். அந்த மைக் கொடுப்பா. ஹலோ, பேசுன எழுச்சி தமிழரின் ஆணை ஏற்று இந்த புது வருடத்தில் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வீர திராவிடமணி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் அவர்களே, மாநில தொண்டரணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, அன்பு தம்பி நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தம்பி நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் அவர்களே, இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நாரையூர் கிராமத்தின் களப்போராளி தம்பி மாவட்ட துணை அமைப்பாளர் நாரையூர் பெரியசாமி உள்ளிட்ட வருகிறந்திருக்கிற அத்தனை தோழர்களையும் இந்நேரத்திலே நல்லூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பிலே வருகென வரவேற்று என் நிகழ்ச்சி தொடர வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் மாவட்ட செயலாளர் இதே போன்று கொடியினை ஏற்ற வேண்டும். இந்த கொடியேற்றம் நிகழ்ச்சி மிக பெரும் கிராமங்கள் தோறும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதனை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற நிகழ்வுகளை வாரம் ஒரு முறை ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று கொடியேற்று விழாவை நடத்தி மக்களை வழிநடத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில நிர்வாகி அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நிமிடம் உரையாற்றுவார். அடுத்தபடியாக மாநில அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். நாரையூர் கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களே, விடுதலை சிறுத்தைகளே மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளர் தம்பி சந்தோஷ்குமார் அவர்களே, இந்த கொடியினை ஏற்று நம்முடைய எழுச்சி தமிழர் கண்ட கனவு
விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு 2011 என்று அறிவித்தோம். ஆனால் கண்டிப்பாக அது 2025-26ஆம் ஆண்டு தான் நாம் அந்த கனவை நினைவாக்கப் போகிறோம். அந்த வகையில் இந்த ஊர் என்றாவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் பெரம்பலூரிலே ஒரு நிகழ்விலே ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து விடுவதற்காக சென்றபோது அங்கு தலைவர் அவர்களை கைது செய்து விட்டார்கள். அந்த கைதின் போது நல்லூர் வட்டத்திலே ஒரு 3-4 இடத்திலே பஸ் எரிப்பு நடந்தது. அந்த பஸ் நாளைவரும் ஒரு பஸ் எரிந்தது. இந்த பகுதியிலே குறிப்பாக நாளைவரை சேர்ந்த ஒரு 6 பேர் அந்த வழக்கிலே உள்ளே செல்கிறார்கள். அதன் பிறகுதான் இங்கு சிறுத்தையாக மாறினார்கள். ஆகையால் நீங்கள் மாறுவதை அன்றைக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு பெருமையா இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை நேசித்து பெரியசாமி போன்றவர்களாம் வந்ததுக்கு நாம் மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த வகையிலே வடத்தொண்டி சார்பாக வந்திருக்கின்ற நிர்வாகிகள் சுரேஷ், அர்ஜுனன் மற்றும் ராமகிருஷ்ணன், ஆனந்தன் மற்றும் அனைத்து நிருபர்களுக்கும் நன்றிகளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ. அடுத்தபடியாக ஹலோ 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 என்ன மைக்கி இந்த பக்கம் பார்த்து பேசணுமா? கொஞ்சம் மாவட்டம் இது எப்படி கொஞ்சம் ஆனால் பின்னாடி கொஞ்சம் அப்படின்னா இந்த டவர் இங்கே இருக்கு. நவருங்கப்பா நீங்கள் முதல்ல அப்போ நவத்துக்கு அந்த சேர்ல எடு. அடுத்தபடியாக மேற்கு மாவட்டத்தின் ஆற்றல் மிகு களப்போராளி அருமை சகோதரர் வீர திராவிடமணி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். நாரையூர் கிராமத்தின் சார்பாக கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய வெப்ப சூறாவளி மரியாதைக்குரிய அண்ணன் வீர திராவிடமணி அவர்களுக்கு வரவேற்பு வழங்கி பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். பேசி முடிச்சுட்டு போடலாம். சிறப்பு வாய்ந்த நாரையூர் கிராமத்தில் கொடியேற்று விழாவை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் சந்தோஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய துணை செயலாளர் அருமை தம்பி சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற நாரையூர் கிராமத்தைச் சேர்ந்த மாவட்டத்துடைய அமைப்பாளர் தம்பி NS பெரியசாமி அவர்களே, இளைஞர் தேசிய பாசறை ஒன்றிய அமைப்பாளர் அருமை தம்பி அர்ஜுனன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கிற நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, தம்பி முன்னுசாமி அவர்களே, திட்டக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிற நகர பொறுப்பாளர்கள் ஒன்றிய நிர்வாகி முருகானந்தம் அவர்களே, அண்ணன் வீரமணி அவர்களே, நகர பொறுப்பாளர் முருகையன் அவர்களே, நல்லூர் ஒன்றிய மேற்கு துணை செயலாளர் தம்பி ராஜமோகன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற தம்பி அரசங்குடி ஐயப்பன் அவர்களே, சேப்பாக்கம் கட்டிமுத்து அவர்களே, தம்பி சேவாக் அவர்களே, தம்பி சூரிய இளைஞர் தேசிய பாசறை நிர்வாகி தம்பி சூரிய கல்யாணம் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, தம்பி அரசங்குடி
மணிவேல் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சேப்பாத்திலிருந்து வருகை தந்திருக்கிற நிர்வாகிகள் கட்டிமுத்து அவர்களே, தம்பி கருப்புசாமி அவர்களே, செந்தில் அவர்களே, தம்பி நகர செயலாளர் ஆற்றல்ஸ் அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் மேப்பூர் செல்வகுமார் அவர்களே, அண்ணன் பாண்டுரங்கன் அவர்களே, தம்பி பாக்யராட்சி அவர்களே, சிறுநசூர் அண்ணன் சிறுநசூர் சுபா அவர்களே, பிரகாஷ் அவர்களே, இளைஞர்களிருந்து வருகை தந்திருக்கிற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரேம் அவர்களே, பரமசிவம் அவர்களே, மகளிர் அணியை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் சகோதரி சங்கீதா அவர்கள், மாவட்ட நிர்வாகி தேவகி அவர்களே, சுகந்தி அவர்களே, அருமை சகோதரி துர்கா அவர்களே, சுமித்ரா அவர்களே, லட்சுமி அவர்களே, அஞ்சலை வீராயி, சங்கீதா, முனியம்மா உள்ளிட்ட தோழர்களே, சகோதரி அன்பரசி அவர்களே, பெட்டாக்குறிச்சி தாஸ் அவர்களே, அண்ணன் சாத்தியம் எப்போதும் துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பழக்கடை பிரகாஷ் அவர்களே, 100 சேப்பாத்துல முடிச்சிரு, பூராமடி அன்பு அவர்களே, இங்கே சிறப்பு ஆற்றிருக்கிற மாநில நிர்வாகி அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, மாநில நிர்வாகி அண்ணன் செம்மல் அவர்களே, நாரையூர் கிராமத்தை சேர்ந்த முகாம் செயலாளர் அருமை சகோதரர் செல்வகுமார் அவர்களே, மணி அவர்களே, ரமேஷ் அவர்களே, திருமலை அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, முடியமுத்து அவர்களே, பிரபாகரன் அவர்களே, செந்தில் அவர்களே, இளையராஜா அவர்களே, பட்டாஸ் பாலு அவர்களே, MS மூர்த்தி அவர்களே, அஜய் அவர்களே, ராஜாமணி அவர்களே, சதீஷ் அவர்களே, காளிதாஸ் உள்ளிட்ட தோழர்களே, தம்பி சிவா அவர்களே, சேப்பாகம் மணி அவர்களே, தம்பி செல்லப்பன் உள்ளிட்ட தோழர்களே, ஆசிரியர் கலைவாணன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, மகளிர் அணி தனம், சபிதா, அஞ்சலை, வினோதினி உள்ளிட்ட தோழர்களே, விடுதலை களம் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் துளிர் விஜய் அவர்களே, சதீஷ் அவர்களே, தம்பி பிரகாஷ் அவர்களே, பொறுப்பாளர்களே, தோழர் கட்டிமுத்து அவர்களே, இங்கே டாஸ்மார்க் வீரபாண்டியன் உள்ளிட்ட தோழர்களே, இங்கே கூடியிருக்கிற எழுச்சி தமிழரின் உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2025ஆம் ஆண்டு 1ஆம் தேதி ஆங்கில வருட பிறப்பன்று நம்மையெல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் வாழும் அம்பேத்கர் அண்ணன் நேசி தமிழுடைய வழிகாட்டுதலோடு முதல் நாள் நாம் முழுதாக நேசிக்கிற நம்மளுடைய கட்சியின் கொடியை ஏற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அதன் அடிப்படையில் மங்களூர் ஒன்றியத்தில் படையாந்தூர் கிராமத்திலும் நல்லூர் ஒன்றியத்தில் நாரையூர் கிராமத்திலும் ஏற்பாடு செய்திருந்தோம். வழக்கம் போல காவல்துறையும் வருவாய்த்துறையும் நம்மளை இருட்டடிப்பு செய்து 1ஆம் தேதி ஏற்ற வேண்டிய கொடிக்கம்பத்தை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எத்தனை நாட்கள் ஆனாலும் சிறுத்தைகள் கூடி நாரையூர் மெயின் ரோட்டிலே பறக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நீங்கள் கேட்டது நாங்கள் பொறுமையா இருக்கிறோம், ஆனால் ஏற்றுவோம், அதில் உறுதியா இருப்போம் என்று சொன்னோம். பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தைக்கு தோழர் சந்தோஷ், தம்பி சுரேஷ், பெரியசாமி, அர்ஜுனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசினார்கள். ஆகவே தமிழகத்தில் எந்த கட்சி கொடியேற்றினாலும் காவல்துறைக்கு கவலை இல்லை, துறைக்கு கவலை இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றினால் மட்டும்தான் நீங்கள் எத்தனை அடி கொடிக்கம்பம் வைக்கிறீர்கள்? ஏற்கனவே உங்களுக்கு கொடிக்கம்பம் இருந்ததா? எத்தனை ஆண்டுகள் கொடிக்கம்பம் இருந்தது? இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டு கிடுக்கி பிடிக்கி செய்கிறார்கள். ஆகவே காவல்துறையே, வருவாய்த்துறையே,
தமிழ்நாட்டு அரசியலை உத்து கவனிங்கள். இந்த இயக்கம் தொடங்குகிற காலத்தில் எழுச்சி தமிழெல்லாம் எங்களை எல்லாம் வாக்கெடுத்து போட்டியின் பின்னால் வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் தேர்தல் பாதையை திருடல் பாதை என்று சொன்னோம். தேர்தல் களத்தை புறக்கணித்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக எழுச்சி தமிழ் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். ஏதோ நடிகருடைய வாரிசாக, அரசியல் தலைவருடைய வாரிசாக இந்த களத்திற்கு வரவில்லை. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மகனாக பிறந்து தன்னந்தனியாக ஒற்ற மனிதனாக இருந்து மதுரையில் இந்த இயக்கத்தை தொடக்கி இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார் எழுச்சி தமிழர். அருமை தோழர்கள், காவல்துறை நண்பர்களே, வருவாய்த்துறை நண்பர்களே, உங்களுக்கு யார் இந்த சட்டம் போட்டது? 25 அடி கொடிக்கம்பதால் வைக்க வேண்டும், வீட்டம் கட்டக்கூடாது. எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம்? புரிந்து கொள்ளுங்கள். 2026 ஆண்டு ஆட்சி அதிகாரம் விடுதலை சிறுத்தைகள் கைகளுக்கு வரும், வந்தே தீரும். நிச்சயம் இது நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக அரசியல் இன்றைக்கு திரும்பி பார்க்கிற அளவுக்கு எழுச்சி தமிழ் இருக்கிறார். நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக அரசியல் மட்டுமில்லை, இந்திய அரசியலே திரும்பி போடுகிற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். என்னை பார்க்க வேண்டும். நாங்களும் மனிதர்கள் தான், ஜனநாயக நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை நண்பர்களே, சட்டம் கடமை செய்யுங்கள். எல்லோருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். எங்களுக்கு ஏன் இவங்களுக்கு கிடுபடி செய்கிறீர்கள்? ஒரு அதிகாரி சொல்லுகிறார், நீங்கள் ஏற்றுகிற கொடி கம்பம் மற்றவரை கண்ணை உறுத்துகிறது என்று சொல்கிறார். அதற்கு நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் உயிரை நேசிக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தை தாண்டி, எங்கள் பெற்றோர்களை தாண்டி, எங்கள் பிள்ளைகளை தாண்டி, எங்களுடைய மனைவிகளை தாண்டி, அதற்கு மேல் உயிரை நேசிக்கக்கூடிய கொடி சிறுத்தைகள் கொடி, எழுச்சி தமிழோட கொடி. இந்த கொடி ஏற்றுவதற்கு எத்தகைய தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இது தொடக்கம் தான். 2027 தொடக்கம். இந்த ஆண்டு முழுவதும் மேற்கு மாவட்டத்தில் அனைத்து குட்கா கிராமத்திலும் தலைவருடைய கொடி பட்டோலி வீசி பறக்கும். எந்த கொம்பனாலும் இது தடுக்க நிறுத்த முடியாது. ஆகவே அருமை தோழர்களே, நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் மக்களுக்காக போராடுகிற இயக்கம், மக்களுக்காக போராடுகிற கட்சி, மக்கள் நேசிக்கிற கட்சி. அடங்க மறுப்போம், அத்தி மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பிடி சொல்ல எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்த முழக்கம். நீங்கள் எங்களை அடிக்கடிக்க பந்து உந்துன்னு அண்ணா சொன்னார். அடிக்கடிக்க தான் பந்து உந்துன்னு அண்ணா சொன்னார். நீங்க எங்களை கண்டுக்காம போனீங்கன்னா நாங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல ஏத்திட்டு போவோம். எந்த அளவுக்கு எங்களை வருவாய்த்துறையும் காவல்துறையும் அடக்கமர செய்கிறதோ அதை எதிர்த்து போராடுறதான் விடுதலை செய்யக்கூடிய குணம். ஆகவே இனிமேலாவது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்போம். நீங்கள் கேட்கிற வேண்டுகோளுக்கு இணங்கதான் இன்றைக்கு 1ஆம் தேதி கொடிக்கம்பத்தை இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா டிஎஸ்பி திட்டக்குடி டிஎஸ்பி அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார். அவருடைய வேண்டுகோள் எனக்கு தான் இன்றைக்கு வேப்பூர் காவல்துறையும் இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறது. இருந்தாலும் நம்மளை எந்த அளவுக்கு நசுக்க முடியுமோ, விரட்ட முடியுமோ என்று விரட்டி பார்க்கிறார்கள். அதை மீறி நாம் போராடுறதால் வேறு வழி இல்லாமல் அனுமதி தருகிறார்கள். இன்னும் இது போன்ற சம்பவங்கள் இல்லாமல் அடுத்தடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். 2026ஆம் ஆண்டான விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு தலைவர் எழுச்சி தமிழர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் தமிழகத்தை ஆள முடியும். அதையும் தாண்டி இந்தியாவை ஆளுகிற தகுதி எழுச்சி தமிழர்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த நாடு ஒரு விடுதலை சிறுத்தைகள் தம்பி செல்வகுமார், பெரியசாமி, துர்கா உள்ளிட்ட பட்டாஸ் பாலு உள்ளிட்ட அனைத்து விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், சுரேஷ், அர்ஜுனன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தென்னாட்டு மணி அவர்கள் கொண்டாடி போட்டுவார். அடுத்தபடியாக நல்லூர் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கு கொண்டாடி அடுத்தபடியாக ஒன்றிய துணை செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வெங்கடேஷ் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். வெங்கடேஷ் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போடுறார். யாருப்பா? அடுத்தபடியாக பட்டாஸ் பால் அவர்கள் ஆகாஷ் பாலா பட்டாஸ் முனுசாமி மாப்பிளை முனுசாமி அவர்களுக்கு பொன்னாடை போடுறார். அடுத்தபடியாக முனுசாமி ஒன்றிய மகளிரணி செயலாளர் சகோதரி சங்கீதா அவர்களுக்கு முருகானந்தன் அவர்களுக்கு ஒன்றிய துணை செயலாளர் பெரியசாமி அவர்கள் பொன்னாடை போட்டுவார். முருகையன் நகர சுகந்தி புனேமா அவர்களுக்கு பொன்னாடை போட்டார். கருப்பு சமயத்திற்கு பொன்னாடை போடுவார். கருப்பு சாமி அவர்கள் தட்சிணாமூர்த்தி கிளிமருத்து சிவா பிரேம் பரமசிவம் வாங்க வாங்க சரணசூர் பிரகாஷ் சூர்யா